சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் யார் இருக்காங்களோ இன்னைக்கு சென்னை வந்து ஒரு 200 ரன் அடிக்குதா இல்லை 150 ரன் அடித்து ஜெயிச்சா கூட சென்னை சூப்பர் கிங்ஸ் அந்த ரேட்டுக்கு நான் ஷூ தருவேன். ரம்ஜான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். சேல்ஸ் எல்லாம் எப்படி சார் போகுது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு சார். வர கஸ்டமர்ஸ் தான் இப்போ வந்துட்டு போகிறாங்க, 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆமாம். ஸோ ஆஃப்டர் ரம்ஜான் அதுவும் இல்லாமல் டவர் கிடைக்கல, இங்கே நிறையா பேருக்கு வந்து லொக்கேஷன் தெரியல, லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. வரீங்க இல்லையா நீங்கள், அது கீழே ஷிஃப்ட் ஆகிட்டோன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் டவர் எல்லாமே. நல்லா போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறது தான் கொடுத்துட்ருக்கோம். ஸ்டாக்ஸ் காலி பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் காலி பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 786 கொடுத்தேன், அதுலேயும் மூவ்மெண்ட் போயிடுச்சு. எனக்கு தேவை குவான்டிட்டி காலியாகும். இந்த மாடல் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தோம். லோஃபர்ஸ் தான் 250 தான், 250 தான் சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து 300 இது எல்லாமே 300 தான். இதுவும் 300 தான். 300. ஓகே, இந்தாங்க 300. இது எல்லாமே வந்து 350 நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஆமாம், 350 அது நார்மல். இது 400. குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ரோமன் சாண்டல் இதில் 10 வரைக்கும் இருக்குது. 10 வரைக்கும் இருக்குது. நல்லாயிருக்கும். இப்போ ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர் நம்மக்கிட்ட ட்ராக்ஸும் இப்போ நான் பண்ணிகிட்ருக்கேன் சார். ஷூ எடுக்கிறவங்களுக்கு வந்து நாங்கள் ட்ராக்ஸும் கொடுக்கலான்ட்டு. ஓகே, பார்த்துக்குங்க. நான் எதுவும் பிராண்டு நேம்லாம் சொல்லலை, என்கிட்ட கம்மி தான். ஓகே, 300 4வே லைக்ரா. ஓகே சார், ஹோல்சேல் ப்ரைஸும் சொல்லிடுறேன், ரீட்டைல் ப்ரைஸும் சொல்லிடுறேன், கஸ்டமர் ப்ரைஸும் சொல்லிடுறேன். ஓகே, யாருக்கு என்ன ஷூட் ஆனாலும் பரவாயில்ல, இதில் வந்து நான் பயப்படணும்னு அவசியம் இல்லை. ஹோல்சேல் ப்ரைஸ் வந்து என்னோட ரேட் வந்து 220 ரூபா. ஓகே, எம்சி ரோட்ல 240 ரூபா. இது ஓன் ப்ரொடக்ஷன். வெளியில விற்கிறது 350. என்கிட்ட வாங்கினீங்கன்னா 220 ரூபா ஹோல்சேல். பிளஸ் ரீட்டைல் வந்து நான் விற்கிறேன் 300. பை 1 கெட் 1 ஃப்ரீ. ஒன்று எடுத்து ஒன்று ஃப்ரீயா இதில் வேணா எடுத்துக்கோங்க. இதில் எல்லா சைஸும் இருக்கு, 8 10 எல்லாமே இருக்கு. 150க்கு தரேன். 149. ஸ்பெஷலாக என் டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என் டீம் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்கோருக்கு தருவேன். என்னோட டீம் வந்து எப்பவுமே ஒரே டீம் தான். ஓகே, அது கல்கட்டா நைட் ரைடர்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா சவுகார்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபெபியா என்டர்பிரைசஸ் அந்த ஷாப்புக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஷாப்போட லொக்கேஷன் நான் சொல்லிடுறேன். சவுகார்பேட்டில் பார்த்தீங்கன்னா ஆறுமுகம் ஸ்ட்ரீட். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் வந்து கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் கூகுள் மேப்பில் போய்ட்டு ஆறுமுகம் ஸ்ட்ரீட் அப்படின்னு போட்டு நீங்கள் வந்துருங்க சவுகார்பேட்டில். அங்கே வந்து பாலாஜி சிண்டிகேட் அப்படின்னு இருக்கும். அந்த பில்டிங்கில் மேலே 2வது மாடியில் தான் ஃபெபியா என்டர்பிரைசஸ். இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா நிறைய ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறாங்க. ஸோ பை 1 கெட் 1 ஷூ வந்து கொடுக்குறாங்க. அது வந்து நீங்கள் 600 வச்சு ஒரு ஷூ எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ தவிர்த்து மீதி ஷூஸ் எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அது வந்து நீங்கள் பை 1 கெட் 1ல எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ ஐபிஎல் சீசன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து ஒரு வெறித்தனமான ஆஃபர் வந்து ஃபெபியா என்டர்பிரைசஸ் கொடுக்குறாங்க. எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸும் கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் இந்த 2 மேட்ச்சுக்கு மட்டும்தான். சென்னை சூப்பர் கிங்ஸ் பார்த்தீங்கன்னா பேட்டிங் ஆடும்போது எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 189 இல்லை 190 அடிக்கிறாங்க அப்படின்னா அந்த மேட்ச்சு சென்னை ஜெயிக்கணும். ஸோ ஜெயிச்சிச்சுன்னா நெக்ஸ்ட் டேக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த 190 ருபீஸ்க்கு வந்து நீங்கள் ஷூ வந்து எடுத்துக்கலாம். பட் ஒரு கண்டிஷன் என்னன்னா, இங்கே வந்து ஏதோ ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும். அந்த ப்ராடக்ட் வாங்கினா மட்டும்தான் அந்த ஆஃபர். ஓகேங்களா? இன்னொன்று பார்த்தீங்கன்னா கொல்கட்டா நைட் ரைடர்ஸ் கூட அந்த மேட்ச்சில் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ அந்த ஸ்கோருக்கு நீங்கள் வந்து ஷூ எடுத்துக்கலாம். ஓகேங்களா? பட் அதுக்கு கண்டிஷன் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கே வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா சைஸஸ் வந்து 6, 7 மட்டும்தான் உங்களுக்கு கிடைக்கும். 8 வந்து சில மாடல்ஸில் இருக்குது. இருக்கிற மாடல்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். பட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா 6, 7 சைஸ் மட்டும்தான் ஆஃபரில் வந்து இங்கே கொடுக்குறாங்க. அண்ட் ஜீன்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கும் ஒரு ஆஃபர் கொடுக்குறாங்க. நீங்கள் 3 ஜீன்ஸ் எடுத்துக்கலாம். ஒரு ஜீன் பார்த்தீங்கன்னா 500 ருபீஸு. நீங்கள் 3 ஜீன்ஸ் எடுத்திங்கன்னா ஷூ வந்து ஒன்று நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வந்து இந்த வீடியோவில் கொடுக்குறாங்க. இப்போ வீடியோவில் போயிட்டு அந்த கலெக்ஷன்ஸ் அதெல்லாம் பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்னொன்று ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட் வந்து இங்கே இப்போ பண்ணுறாங்க. ஸோ ட்ராக் பேண்ட் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. அவங்களோட ஓன் மேனுஃபேக்சரிங்கு. ஸோ அது வந்து ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 300 ருபீஸ்க்கு சேல் பண்ணுறாங்க. ஹோல்சேல் யாருக்காச்சும் தேவைப்பட்டதுன்னா காண்டாக்ட் பண்ணுங்கள். ஹோல்சேல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 220 ருபீஸ்க்கு கொடுக்குறாங்க. மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 240 ருபீஸ்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க ஹோல்சேல். பட் இங்கே வந்து 220 கொடுக்குறாங்க. ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு. அதே மாதிரி அதில் ஏதாச்சும் பபிள்ஸு ஏதாச்சும் ப்ராப்ளம் ஆயிடுச்சுன்னா நீங்கள் ரிட்டர்ன் பண்ணலாம். அந்த கேரண்டியும் இங்கே கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். ஹாய் சார், வணக்கம். ஹாய் சார், வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். நீங்கள் ரம்ஜான்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? போயிட்டு இருக்கு சார், பரவாயில்ல, அல்ஹம்துலில்லாஹ். ஓகே, சேல்ஸ் எல்லாம் எப்படி சார் போகுது? அல்ஹம்துலில்லாஹ் நல்லா போயிட்டு இருக்கு சார். ஓகே, இப்போ என்ன சார் பார்க்க போகிறோம்? வர கஸ்டமர்ஸ் தான் இப்போ வந்துட்டு போகிறாங்க, 5 மணிக்கு க்ளோஸ் பண்ணிடுறேன். ஆமாம். ஸோ ஆஃப்டர் ரம்ஜான் அதுவும் இல்லாமல் டவர் கிடைக்கல, இங்கே நிறையா பேருக்கு வந்து லொக்கேஷன் தெரியல, லொக்கேஷன் ஷேர் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதான் இடம் சேஞ்சுக்கு நம்ம பேசிகிட்டு இருக்கோம். பட் வந்து இல்லை, கீழே வந்து ஷிஃப்ட் ஆகிட்டோன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் அது வரும் இல்லையா, வரீங்க இல்லையா நீங்கள், அது கீழே ஷிஃப்ட் ஆகிட்டோன்னா ஓரளவுக்கு நல்லா இருக்கும் டவர் எல்லாமே. ஓகே, இதெல்லாம் பார்த்து பண்ணிடலாம் சார். நல்லா போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சொல்கிறது தான் கொடுத்துட்ருக்கோம். சரி,
இப்போ வந்து லோஃபர்ஸ் எல்லாமே இருக்குது, வந்துட்டே இருக்குது. ஸ்டாக்ஸ் காலி பண்ணணும். இப்போ நம்ம கொஞ்சம் காலி பண்ணுற ஸ்டாக்ஸ் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன். 786 கொடுத்தேன், அதுலேயும் மூவ்மெண்ட்டு போயிடுச்சு. இப்போ வித்த ஸ்டாக்ஸ்லேயும் கொஞ்சம் கட் சைஸ் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதுவும் நான் வந்து கொடுத்துருவேன். ஓகே, போகிற வரைக்கும் போதா மீதி ஆஃபர் அடிச்சு விடுவோம். எனக்கு தேவை குவான்டிட்டி காலியாகும். ஓகே பாருங்க சார், இந்த மாடல் வந்து நாங்கள் ஸ்டார்டிங்லேயே கொடுத்தோம். லோஃபர்ஸ் தான் 250 தான். 250. இதுவும் 250 தான். ஓகேவா? இது வந்து சிம்பிள் போட்டிருக்கோம். ஓகே, இது வந்து 300. இதுவும் 300. இது எல்லாமே 300 தான். ஓகே, இதுவும் 300 தான். இதுவும் 300. ஓகே, இந்தாங்க 300. ஓகே. அடுத்தது இது எல்லாமே வந்து 350 நம்ம கொடுத்துட்ருக்கோம் இல்லையா? ஆமாம், 350 அது நார்மல் 350. அதில் ஒரு 2 3 4 ஐட்டம் இது இருக்குது. 400. இந்தாங்க, இது வந்து உங்களுக்கு இப்போ நான் காட்டுறேன். இது 400. ஆமாம், குவாலிட்டி நல்லா இருக்கும். ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். ஓகே, பார்த்துக்கோங்க. இது சைஸஸ்னால் எது வரைக்கும்? இது ரோமன் சாண்டல். இதில் 10 வரைக்கும் இருக்குது. 10 வரைக்கும் இருக்குது. 10 வரைக்கும் இருக்குது. ஓகே, நல்லாயிருக்கும். இப்போ ரம்ஜான் ஸ்பெஷல் ஆஃபர். அதுக்கு அடுத்தது அந்த ஆஃபர்ஸ் எல்லாமே போயிடுச்சு. இதுவும் பாருங்கள், இது வந்து ரெகுலர் ஸ்டாக்கு. இது வந்து கரெக்டான ரேட்டில் தான் நம்ம கொடுத்துட்ருக்கோம். ட்ராக் இருக்குது. அடுத்தது ஆஃபர் ஐட்டம் ஒன்று தரேன், வாங்க உள்ள வாங்க. இப்போ இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? இப்போ லாஸ்ட்டாக போட்டோம், ஓரளவுக்கு கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. இது வாங்க, இப்போ இருக்கிறது மிஞ்சி போனால் ஒரு 30-40 பீஸ் தான் இருக்கும். இங்கே வாங்க, இங்கே பாருங்கள், இந்த 4 பாக்ஸ் தான் இருக்கும். இன்னும் 5 5 6 6 ஒரு 60 பீஸோ இல்லை 50 பீஸ் தான் சார் இருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பை 1 get 1 ஃப்ரீ. 500க்கு கொடுத்தேன்ல, 100 ரூபாய் எக்ஸ்ட்ரா இன்னும் வாங்குவேன். ஓகே, ஒன்று எடுத்து ஒன்று ஃப்ரீயாக இதில் வேணால் எடுத்துக்குங்க. ஓகே, இதுல இருந்து இது ஒன்று எடுத்துக்குங்க. இதில் எல்லா சைஸும் இருக்குது, 8 10 எல்லாமே இருக்குது. இது 500 ரூபாய்க்கு சிங்கிள் பீஸ் விற்றேன். இப்போ எனக்கு காலி பண்ணும். ஓகே, ஓகேவா? இது 500க்கு நான் வித்துட்டு இருந்தேன். எக்ஸ்ட்ரா 100 ரூபாய் வாங்குவேன். 600 ரூபாய். ஒன்று எடுத்து ஒன்று ஃப்ரீயாக எது வேணாலும் இதுலேருந்து எதுனாச்சும் எடுத்துக்குங்க. ஓகே, ஸ்போர்ட்ஸ் இல்லை, இதுல இருந்து. இது பாருங்க, இதுவும் வந்து 1000 rupees எம்ஆர்பி. இது வந்து நான் 350 தான் தரேன், சிங்கிள் பீஸ். ஓகே, இப்போ ஸ்போர்ட்ஸ்லையும் அதுக்கு அடுத்தது வந்து காலி ஆயிடுச்சு. அதுவும் நான் ஆஃபரில் போட்டு இது பண்ணிவிடுவேன். இதில் என்ன சைஸ் இருக்கோ இது எடுத்துக்கலாம் நீங்கள். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி கலர்ஸாக வந்து பாருங்க, இதுவும் இருக்கும். பாக்ஸ் பீஸோட தான் இருக்கு. இதில் வந்து 10ஆம் நம்பர் சைஸு கூட இருக்கு. 10ஆம் நம்பர் வந்து பாருங்க. ஓகே, சைஸு. அடுத்தது பாருங்க, இது 7. அதுலேயே கலர்ஸ் இருக்கு. இங்கே பாருங்க, 8ல் இந்த கலர். இந்தாங்க 9 சாம்பிள் பீஸ். இது அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் இருக்குது. நீங்கள் என்ன வேணாலும் எடுத்துங்க. பாருங்கள், 9ல் வேறு கலர்ஸ் கூட இருக்கும். எல்லாமே பிக் சைஸ் தான். ஓகே, எல்லாமே பெரிய சைஸ் தான், சின்ன சைஸே இல்லை. நீங்கள் பாருங்கள், இங்கே இருந்தும் ஒரு 9 எடுக்கிறேன். இதில் என்ன ஒன்று பெரிய சைஸ் தான் எல்லாமே. ஓகேங்க, சூப்பராக இருக்கும். இது பீஸ் எல்லாமே குவாலிட்டியான பீஸ். என்ன ஒன்று காலி பண்ணும் எனக்கு. ஓகே, ஸோ 600 வச்சு வாங்கினா ஒரு ஷூ எடுத்துக்கலாம் ஃப்ரீயாக. சார், இது யாருமே கொடுக்க மாட்டாங்க. ரைட்டு தான். எனக்கு தேவை காலி ஆகுதா, இதுவும் காலி ஆகும். எவ்வளோ பீஸ் இருந்தது, எவ்வளோ காலி பண்ணிட்டேன். ஆமாம், எதனா ஒன்று மாற்றி பண்ணிகிட்டே இருக்கணும். அம்மா ஏன் பாருங்க. ஆமாம், ரைட்டுங்க. அதே மாதிரி இப்போ ட்ராக் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இப்போ ஜீன்ஸு ஸ்டாக்கு காலி ஆகிடுச்சு. ஓகே, அது இல்லாமல் இந்த ஜீன்ஸ் நாங்கள் பிரிக்காமல் இருக்கிறோம். 2 ஜீன்ஸ் எடுத்து 1000 ரூபாய் கொடுத்தேன் இல்லையா? அது ஓரளவுக்கு மூவ்மெண்ட் ஆயிடுச்சு. அதில் பாதி ஸ்டாக்ஸ் தான். இது வந்து நாங்கள் ஃபுல்லாக எடுத்தோம். அது ஒருத்தர் வந்து பேசினார், பேமெண்ட் பண்ணார், அவர் எடுக்கிற மாதிரி. அதே 2 ஜீன்ஸ் வந்து 1000 ரூபாய் தான். ஓகே, ஆனால் 3 எடுத்தேன்னா ஒரு ஷூ ஃப்ரீ. 3 எடுத்தால் ஒரு ஷூ ஃப்ரீ. ஓகே, என்ன ஷூ அது? எது வேணாலும் நீ எடுத்துக்கோ. ஓகே, ஸ்போர்ட்ஸ் மட்டும் இல்லை, அது ஹை குவாலிட்டி இல்லை. ஒரு ஷூஸ் நான் அதுக்கிட்ட வச்சிருப்பேன். ஆனால் 9ஆம் நம்பருக்கு 10ஆம் நம்பருக்கு தரமாட்டேன். ஓகே, எப்போவுமே வந்து சொல்லிட்டேன், 8ஆம் நம்பருக்கு கூட இருக்கிறது கொடுப்பேன். 6 7 அந்த மாதிரி பசங்க எடுத்துக்கோங்க. ஓகே, அதே மாதிரி 30 சைஸ்தும் வந்து நீங்கள் வந்து 3 ஜீன்ஸ் எடுத்துக்கோ, ஒரு ஷூ ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போ. பிரச்சனை இல்லை. 500 ரூபாய், 1500 ரூபாய். ஓகே, உனக்கு 400 ரூபாய் ஷூ இல்லை 500 ரூபாய் ஷூ இருந்தால் கூட நான் தரேன், ஃப்ரீயாக தரேன். ஃப்ரீயாக கொடுக்குறீங்க? ஃப்ரீயாக தரேன். ஆனால் சைஸ் வைஸு 9க்கு தர மாட்டேன், 8க்கு தர மாட்டேன். ஷர்ட் போட்டாலும் அது கரெக்டாக போடுங்க. அதே மாதிரி வந்து ஷார்ட்ஸும் போட்டுருங்க. ஓகே,
ஜீன்ஸு வந்து 3 ஜீன்ஸ் எடுக்கணும். ஓகே, அதே தான் 650 எல்லாமே வந்து ஹோல்சேல் ப்ரைஸ் நான் சொல்ல விரும்பல. எல்லாமே வந்து 585 ப்ளஸ் தான் என்கிட்ட இருக்கிற ஜீன்ஸு. ஸோ நான் ரேட்டை உடைச்சி தரேன். எல்லாமே வந்து இருக்குது. 500 ஒரு ஜீன்ஸு. ஏன்னா எடுத்துகிட்டு போகிறவங்களுக்கு தெரியும் எடுத்துருக்காங்க. அதனால் வந்து சொல்கிறது தான் கொடுக்குறோம். 3 ஜீன்ஸாக எடுத்துக்கிறியா, அவனுக்கு எந்த மாதிரி காம்போ இல்லைன்னா கூட எடுத்துக்கோ. அப்படி அது இல்லாமல் வந்து இன்னொன்று போடுறேன். அந்த ட்ராக்கும் நான் சொல்லிட்டேன் வெளியில் என்ன இருக்குன்னு. ட்ராக் ஒன்று, ஜீன்ஸ் ஒன்று, ஒரு ஷூ கூட எடுத்துக்கோ. ஓ, அப்படி கூட எடுத்துக்கலாம். அப்படி கூட எடுத்துக்கோ. அது வந்து நான் உங்களுக்கு வந்து இப்போ பாருங்கள் 500 300 எவ்வளோ வருது? 800 ஷூ ஒரு 350 எவ்வளோ வருது? 1150 150 டிஸ்கவுண்ட் பண்ணி நீ எடுத்துக்கோ. 1000 ருபீஸ்க்கு எடுத்துக்கலாம். 1000 ருபீஸ்க்கு எடுத்துக்கோ. இந்த மாதிரி எதுனாச்சும் ஒன்று எடுத்துக்கோங்க. இவ்வளோ காம்போஸில் நான் தரேன். ஓகே, ட்ராக் ஒன்று, ஜீன்ஸ் ஒன்று 30 சைஸில் இருக்கிறவங்களுக்கு எடுத்துக்கோங்க. அதே மாதிரி 32 34 அவங்களுக்கு வந்து எடுத்துக்கலாம். பட் வந்து பிக் சைஸ் ஷூஸ் நான் தர மாட்டேன். ஓகே, அப்போ 6 7 8 கூட கொடுத்துடலாம் சார். பிரச்சனை இல்லை சார். 9 10 இல்லை. இப்போ அப்படிப்பட்டவங்களுக்கு தான் நான் அந்த ஆஃபர் தரேன்னா. ஓகே, 10ஆம் நம்பர் 8ஆம் நம்பர் 9ஆம் நம்பர் இருக்குல்ல, அவங்க எடுத்துக்கோங்க. ஆமாம், அவங்க தேவையான ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு யார் யார் இருக்காங்களோ அதுக்கு ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போங்க. இப்போ 8 9 தரலான்ட்டு இல்லை, என்கிட்ட 8 9 இருக்குது தானே. அதில் இருக்குது 10 கூட இருக்குல்ல, அதுவும் ஆஃபர் தரல. நான் மிஞ்சி போனால் ஒரு 30 40 பீஸு. அது சும்மா இருக்குது, ஸ்பீடாக காசு ஆகும் எனக்கு. ஓகே, நான் ஒரு மாதம் வச்சு விற்கிறதுக்கு 4 நாளில் விற்றுட்டு காசு வாங்கிட்டு வேறு ப்ரொடக்ஷனில் போடணும் சொல்கிறீங்க. கண்டிப்பாக அவ்வளோதான். அதே மாதிரி தான் ஜீன்ஸு. அடுத்தது ஒன்றா எடுத்துகிட்டு வந்துடுவோம் சார். வேறு ஒன்றும் இல்லை சார், அவ்வளோதான். இப்போ இருக்கிற ஸ்டாக்ஸ் வந்து ரெகுலர் 350, அது வந்து 550, 400 இருக்குது. அதே மாதிரி இந்த ரேக்கில் இருக்கிறது இப்போ நம்ம ரெகுலராக நம்ம ஷூட் பண்ணிட்டு இருந்தோம்ல, இது வந்து ஸ்டாண்டர்டு தான். ஓகே, வெளியில் அது 500 அந்த மாதிரி. அது இதுவும் வந்து 400 இது எல்லாமே இருக்குது. அதுவும் அந்த இதில் ஆஃபர்ஸில் கொடுத்துருவோம். நீங்கள் அதில் எடுத்து இதில் கூட எடுத்துக்கோங்க, பிரச்சனை இல்லை. எனக்கு ஸ்டாக் கிளியரன்ஸ் ஆகணும். ஓகே, அதே மாதிரி வந்து இப்போது அந்த இந்த ஐட்டம்ஸ் கொடுத்தேன் இல்லையா, வாஷ், அது வந்து ஓரளவுக்கு கம்மியாக தான் இருக்குது. இது வேணும்னா இது ஆஃபரில் இல்லை. ஓகே, சிங்கிள் பீஸ் வேணால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நான் கம்மி பண்ணி கொடுத்துறேன். ஓகே, 150க்கு தரேன். 149 இதுவும் வந்து ஓரளவுக்கு இவ்வளோ தான் ஸ்டாக்ஸ் இருக்குது சார். இந்த பாருங்க, அங்கே இருக்கிறதும் அவ்வளோதான். அது பிளாக் மட்டும் இருக்குது, இவ்வளோ தான் ஸ்டாக்ஸ் இருக்குது. இதுவும் 149 கிளியரன்ஸ். எல்லாமே கிளியரன்ஸ் ஸ்டாக். என்கிட்ட ஸ்டாக்ஸ் நிற்கக்கூடாது, மூவ் ஆகிட்டே இருக்கணும். இந்த பாருங்க 10 கூட இருக்குது, வேணவங்க எடுத்துக்கோங்க. 10ஆம் நம்பர் சைஸு எல்லாமே 10 8 9 எல்லாமே தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கேன் ஆஃபர்ஸ்க்கு. இதெல்லாம் நீங்கள் சிங்கிள்ஸ் பீஸ் எடுக்கணுன்னா எடுத்துக்கோங்க. ஓகே, அதான் 350 ரேஞ்சில் தான் வரும் எல்லாமே. ஓகே, இப்போ ஆஃபர் கொடுத்தது வேறு ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். இப்போ ஜீன்ஸுக்கும் ஆஃபர் கொடுத்துட்டேன். 3 ஜீன்ஸ் எடுத்து ஒரு ஜீன்ஸ் ஃப்ரீயாக எடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்தேன். அடுத்தது வேறு இந்த மாதிரி ஆஃபர் தரலாம், வேறு எதுனாச்சும் எக்ஸ்ட்ரா அதுக்கு மேலே. சொல்லுவாங்கல்ல, இதுவே சூப்பராக இருக்குது. இல்லை சார், அதுக்கு மேலே நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? எனக்கு ஐடியா இல்லை சார். நேற்று நீங்கள் வந்துருந்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இதனால லேட் ஆயிடுச்சு. இல்லை நேற்றே ஒரு ஆஃபர் கொடுத்துருவாங்க. ஆனால் நேற்று நல்ல ஆஃபர் கொடுத்துருக்கலாம். இல்லை, அந்த ஆஃபர் இப்போ இது கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, கொடுக்கலாம். நேற்று என்ன ஒன்று சென்னை சூப்பர் கிங்ஸ் மேலே வந்து ஒரு ஆஃபர் கொடுத்துருப்பேன். சரி, மண்டே சென்னை ஃபேன்ஸ்க்கு வந்து சென்னை என்ன ஸ்கோர் பண்ணதோ அந்த ஸ்கோரில் ஷூ கொடுக்கலான்னு நினச்சேன். ஆனால் நேற்று மிஸ் ஆயிடுச்சு. அது நேற்று அதாவது எப்படின்னா, நேற்று நீங்கள் போட்டிருந்தீங்களா, அது ஒரே ஷார்ட்ஸ் மட்டும்தான். அது ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸ் ஃபேன்ஸ் யார் இருக்காங்களோ, இன்னைக்கு சென்னை வந்து ஒரு 200 ரன் அடிக்குதா, இல்லை 150 ரன் அடித்து ஜெயிச்சா கூட சென்னை சூப்பர் கிங்ஸ், அந்த ரேட்டுக்கு நான் ஷூ தருவேன். ஓகே, ஓகேங்களா? நீங்கள் கேட்குறதுன்ட்டு இல்லை, இருக்கும். அது ஸ்டாக்ஸ் வச்சுருப்பேன், அதில் வந்து நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம். ஆனால் அதுக்கும் ஒன்று ட்விஸ்ட் என்னன்னா, 9ஆம் நம்பருக்கு தர மாட்டேன், 10ஆம் நம்பருக்கு தர மாட்டேன். 6 7 எடுத்துக்கோ சார். யார் சார் கொடுப்பா சொல்லுங்கள் சார். கண்டிப்பாக நீ 200 ரன் அடிச்சு, நீ சென்னை வந்து 200 அடித்து ஜெயிச்சதுன்னா கூட அந்த 200 ரூபாய் தான் ஷூ. சென்னை மேட்சுக்கு அது ரெகுலர் ஆஃபர்ஸு இருக்குது. பட் 6 7 ஓகே, நீ தனியாக அடிஷ்னலாக ஒரு ஷூ எடுத்துட்டா அது ஒரு ஆஃபரில் நீ எடுத்துக்கோ, நோ ப்ராப்ளம். நீ எது வேணாலும் எப்படி வேணாலும் எடுத்துக்கோ. ஆனால் நான் சொல்கிறது தான் கொடுப்பேன். அது இல்லாமல் ஸ்பெஷலாக என் டீம் ஜெயிச்சாலும் தோத்தாலும் என் டீம் வந்து நல்ல ஸ்கோர் பண்ணிச்சுன்னா அந்த ஸ்கோருக்கு தருவேன். என்னோட டீம் வந்து எப்போவுமே ஒரே டீம் தான். ஓகே, அது கல்கட்டா நைட் ரைடர்ஸ். நம்ம தலை வந்து எப்போவுமே அவரோட ஃபேன்ஸ் தான் நான். அதே மாதிரி வந்து எனக்கு பிடிச்ச கிரிக்கெட் பிளேயரில் வந்து கங்குலி, அதே மாதிரி ஷாருக் கான். ஓகே, கங்குலி தவிர எனக்கு வந்து சச்சின் கூட இல்லை சார், கங்குலி தான் பிடிக்கும். ஓகே, கங்குலி அதே மாதிரி வந்து ஷாருக் கான். எனக்கு வந்து எப்போவுமே சரி, டோனியும் பிடிக்கும். பட் நான் வந்து விரும்புகிறது வந்து கல்கட்டா நைட் ரைடர்ஸ். அந்த டீம் ஆடினா கூட கல்கட்டா ஃபேன்ஸ் இல்லை, அதர் ஃபேன்ஸும் வந்து வாங்கிக்கிங்க. ஓகே, அது வந்து ஆஃபர்ஸ்க்குன்னு நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன்.
பட் வந்து இன்னைக்கு நைட்டு ஜெயிச்சு தான் நாளைக்கு நைட்டுக்குள்ளே நீங்கள் வந்து அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள்லாம் இல்லை, அது ஒன் டே தான் மட்டும் தான். அதாவது நைட்டு உங்களுக்கு ரிசல்ட் தெரியும் 12 மணிக்கு. இன்னைக்கு சென்னை வந்து 200 ரன் அடிச்சு ஜெயிச்சிச்சுன்னா நாளைக்கு நைட்டு 8 மணிக்குள்ளே வந்து வாங்கிக்கணும். அடுத்த நாள் வந்தேன்னா இல்லை, அது யாராவது ஜெயிக்கணுமா தோத்தா கூட பரவாயில்லையா? இது கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு மட்டும் தான் அந்த ஆஃபர், சென்னைக்கெல்லாம் இல்லை. சென்னைக்கு ஜெயிக்கணும், கல்கட்டா நைட் ரைடர்ஸ்க்கு வந்து மட்டும் தான் அந்த ஆஃபர். ஓகே, எவ்வளோ ஸ்கோர் அடிக்குதோ அந்த ஸ்கோர்ல வந்து எடுத்துக்கங்க. கல்கட்டா நைட் ரைடர்ஸ் ஃபேன் இருந்தாலும் சரி, யார் இருந்தாலும் சரி, அன்னைக்கு ஒரு நாள் மேட்ச், ஒரே ஒரு நாள் தான், அடுத்த நாள் இல்ல. இது வந்து லேட்டஸ்ட் ஆஃபர், சென்னையில யாரும் கொடுக்காத ஆஃபர் நான் கொடுக்குறேன். இருக்கிற ஷூஸ்ல நான் தனியா வைப்பேன், நீங்க வந்து எடுத்துக்கணும். பட் வந்து என்கிட்ட நீங்க ஒரு ப்ராடக்ட் வாங்கணும், வாங்கினா தான் நான் அந்த ப்ராடக்ட் ஆஃபர்ல கொடுப்பீங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட், எதுனாவது ஒரு ப்ராடக்ட் 350 இல்ல 400, நீ 500 கூட வாங்கிக்கோ, என்கிட்ட குவாலிட்டி வைஸ் ஸ்டாக் இருக்கு. அது இல்லாம நீ அடிஷனலா ஸ்பேருக்குன்னு ஒன்று வாங்குவீங்கல்ல, இப்போ வெளியே போறதுக்கு ஒண்ணு, விளையாடுறதுக்கு ஒண்ணு, தனியா ஒண்ணு, எது கொடுத்தாலும் நம்மளுக்கு ஆசை தானே சார், இது போட்டா நல்லா இருக்குமா, அது போட்டா நல்லா இருக்கும், அந்த மாதிரி ஸ்பேருக்கு எடுத்துக்கங்க. ஸோ அப்போ எனக்கு என்ன ஆகும், எனக்கும் ஸ்டாக் காலி ஆகும். கண்டிப்பா நான் எனக்கு ப்ராஃபிட் வரணுன்றதுக்கு அவசரம் இது இல்லை, எனக்கு வந்து தங்குது. இப்போ பாருங்க 8, 9 இங்க பாருங்க, 9 எல்லாம் நான் எடுத்து வச்சுட்டேன். நான் ஏன் ஆஃபர்ல தரணும்னா தருவேன், எல்லாருக்கும் கொடுக்க முடியாது இல்லை. ஓகே, புரியுதுங்களா? அதனால் எல்லா சைஸுக்கும் இருக்குது, எல்லாமே இருக்குது. லாஸ்ட் டைம் நான் எடுத்து வச்சேன், கிளியரன்ஸ் ஆயிடுச்சு. இதை பாருங்கள், இதுலேயும் போட்டேன், ஓரளவுக்கு காலி ஆகிடுச்சு. காலியாகி மீதி இருக்கிறது கிளியர் பண்ணிட்டேன்னா எனக்கும் புது ஸ்டாக்ஸ் வரும்ல. ஆமாம், அந்த மாதிரி நான் வந்து பண்ணிதான் கஸ்டமர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. இப்போ ட்ராக் கொடுத்துருக்குறேன், ட்ராக் போக போக கொஞ்சமாக எல்லாத்துலேயும் வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா ட்ராக் இப்போ ஹோல்சேல் ரேட்டு நான் சொல்லியிருக்கேன், மார்க்கெட்டில் எவ்வளோ விற்கிது, கடைக்காரங்க எவ்வளோ விற்கிறாங்க, நான் எவ்வளோ விற்கிறேன். ஓகே, இது வந்து ஓன் ப்ரொடக்ஷன்ஸ் தான். அது வந்து பார்க்குற என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கலாம், எனக்கு உள்ள ஃப்ரெண்டு இருக்கிறவங்களும் பார்த்துருப்பாங்க இது. ஏன்னா இந்த ட்ராக்கோட ஒர்த்து இதுதான். சரிங்களா? ஏன்னா என்கிட்ட ரெகுலராக நான் 300க்கு கொடுக்குறேன். பட் வந்து குவாலிட்டி நீங்கள் டெல்லி சைஸ் எடுத்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபா 150 ரூபாய்க்கு ட்ராக் கொடுப்பாங்க, அந்த ட்ராக் வராது. இது வந்து நல்லா எக்ஸ்பேண்டபிள், எல்லா சைஸும் இருக்குது, ML, XL, XXL. டெல்லியிலே நீங்கள் எடுத்தால் கூட வந்து இந்த ஃபிட்டிங்கு இந்த இது கொடுக்க முடியாது. 38, 40 வரைக்கும் போடலாம். அதே மாதிரி ஜிப்பு, ரன்னர், கின்னர் குவாலிட்டி லைக்ரா. அதே மாதிரி வந்து இதில் பபுள்ஸ் வராது சார். பபுள்ஸ் மெயினாக பார்த்தீங்கன்னா பபுள்ஸ் வராது. ஓகே, இப்போ நீங்கள் வாஷ் பண்ணுறீங்கன்னா பபுள்ஸாக வரும் தெரியுமா? அது வந்து லோக்கல் ஃபேப்ரிக், இது இம்போர்ட், இது வந்து சைனா ஃபேப்ரிக், போர்வே லைக்ரா. அப்படி பபுள்ஸ் வந்து தான் ரிட்டன் நான் எடுக்கிறேன். ஓகே, ரிட்டன் நான் எடுக்கிறேன். எந்த கடைக்காரங்களும் எடுக்கிறாங்களா கேளுங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட்க்கு நம்ம பேசி கொடுக்கலாம். ஏன்னா நம்ம கம்பெனியில் ஃபேப்ரிக் எடுக்கிறவங்க கிட்ட நம்ம பேசும்போது என்ன ஆயிடுச்சு, ஃபேப்ரிக்காரங்க என்ன சொன்னாங்க, அப்படி பபுள்ஸ் வந்தா நான் ரிட்டன் தரேன். ஓகே, இப்போ அவன் ரிட்டன் தரும்போது தானே நானும் தர முடியும். நான் ஏன் ஒழுக்க டைமாக சொல்லணும்? கரெக்டா இல்லையா? கண்டிப்பா. நான் அப்படி சொல்லி கஸ்டமரை கூப்பிட்டு வந்துட்ட பிறகு இல்லை, அது எனக்கும் மனசு கஷ்டம். நான் அவங்களுக்கு கொடுத்துடலாம், ஆனால் எனக்கு மனசுக்குள்ளே குத்தம். அது என்னடா இது, நம்ம சம்பாதிக்கிறது கம்மி, அதுலேயும் நம்ம இவ்வளோவா சொல்லி கஸ்டமருக்கு 1, 2 வந்து நம்ம கொடுக்கணுமே அப்படின்னு அவன் யோசிச்சுட்டுமா. இது வந்து பர்ஃபெக்டாக சொல்லி தான் கொடுக்குறோம். ஓகே, இந்த ட்ராக்கில் வந்து பபுள்ஸ் வந்துன்னா கூட நம்ம கொடுக்கலாம். அநேகமாக வராது, வந்தது இல்லை. இது வந்து நல்லா போயிட்டுருக்கு. இப்போ தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஏன்னா ஷூ பண்ணுறோம்ல, ட்ராக் கம்பல்சரி உள்ளே எடுத்துகிட்டு வரலாம் கண்டிப்பாக. ஏன்னா கேட்டிருக்காங்க நிறையா பேர், அதனால ட்ராக் எடுத்துகிட்டு வந்துருக்கோம். அவ்வளோதான் சார். தேங்க்ஸ் சார். தேங்க்யூ சார். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ பார்த்துருப்பீங்க. சார் வந்து என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது தெளிவாக சொல்லிட்டாரு. ஸோ ஆஃபர்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, நான் திருப்பி ஒரு தடவை சொல்லிடுறேன். ஸோ உள்ளே பார்த்தீங்கன்னா ஷூ உங்களுக்கு காட்டியிருப்பார், buy 1 get 1. நீங்கள் ஒரு ஷூ வந்து 600 ருபீஸ்க்கு எடுத்திங்கன்னா ஸ்போர்ட்ஸ் ஷூ தவிர்த்து மீதி எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஒரு ஷூ வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஜீன்ஸு, 3 ஜீன்ஸு நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஷூ வந்து நீங்கள் ஃப்ரீயாக எடுத்துக்கலாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா இப்போ IPL மேட்சஸ் போயிட்டுருக்கு. IPL மேட்சஸில் பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ், கொல்கட்டா நைட் ரைடர்ஸ், அவங்க வந்து எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறாங்களோ, அந்த ஸ்கோரு எவ்வளோ அடிக்கிறாங்களோ அந்த ஸ்கோருக்கு வந்து நீங்கள் வந்து ஷூ வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். பட் அதுக்கு ஒரு கண்டிஷன் என்னென்னா, இங்கே வந்து நீங்கள் ஏதோ ஒரு ப்ராடக்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். அப்போ தான் அந்த அமௌண்ட் அவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ணுறோம், 200 அடிக்கிறாங்கன்னா அந்த 200 ருபீஸ் வச்சு நீங்கள் ஷூ எடுத்துக்கலாம். பட் அதுக்கு ஒரு ப்ராடக்ட் வந்து இங்கே கம்பல்சரியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும். இன்னொன்று ஒரு ஆஃபர் பார்த்தீங்கன்னா ட்ராக் பேண்ட்டு, ஜீன்ஸு, அப்புறமா ஷூ, இந்த 3மே நீங்கள் எடுத்துக்கலாம். 999க்கு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இது ஒரு ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஆஃபர்லலாம் பார்த்தீங்கன்னா மெயினாக சைஸஸ் பார்த்தீங்கன்னா 6, 7 தான் உங்களுக்கு கிடைக்கும். 8 சில மாடல்ஸில் இருக்கும். ஸோ இருக்கிற வரைக்கும் தான் ஸ்டாக்கு. அதனால் எவ்வளோ சீக்கிரம் வந்து இந்த ஆஃபர்ஸ் வந்து இது பண்ணிக்கோங்க. அண்ட் அந்த IPL இது உங்களுக்கு சொல்லியிருப்பார் ஆஃபர், அது வந்து 1 டே வரைக்கும் தான். இன்றைக்கி மேட்ச் நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேக்குள்ளே நீங்கள் வந்தால் தான் அந்த ஆஃபர் வந்து கிளைம் பண்ண முடியும். நீங்கள் லேட்டாக வந்தீங்கன்னா அந்த ஆஃபர் கிடையாது. அது மட்டும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இங்கே லொக்கேஷன் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறாங்க. இன்னொன்று ஒரு விஷயம், இங்கே வந்து டவர் இருக்காது. அதனால் நீங்கள் ஃபோன் பண்ணாலும் இங்கே கண்டிப்பாக உங்களுக்கு ஃபோன் வந்து ரீச் ஆகாது.
அதனால் ஃபோன் பண்ணுறதே வேஸ்ட்டு தான். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா சவுகார்பேட் ஆறுமுகம் ஸ்ட்ரீட்டுக்கு வாங்க. அங்கே வந்து பாலாஜி சிண்டிகேட் அப்படின்னு பெரிய போர்டு இருக்கும். அந்த பில்டிங் 2வது மாடியில் தான் ஃபெபியா என்டர்பிரைசஸ். ஸோ உங்களுக்கு நீங்கள் கூகுள் மேப்பில் போயிட்டு ஆறுமுகம் ஸ்ட்ரீட் சவுகார்பேட் போட்டாவே போதும், கரெக்டாக ஆறுமுகம் ஸ்ட்ரீட்டுக்கு நீங்கள் வந்துடுவீங்க. அங்கே வந்துட்டு அந்த ஸ்ட்ரீட்டில் பார்த்தீங்கன்னா பாலாஜி சிண்டிகேட் பாருங்கள், அந்த பில்டிங் 2nd floor. இதுதான் லொகேஷன். ஸோ லொகேஷன் கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. கண்டிப்பாக ஆஃபர்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. யாருக்கெல்லாம் தேவைப்படுதோ கண்டிப்பாக வந்து பார்த்து இது பண்ணிக்கோங்க. ஸ்போர்ட்ஸ் ஷூ கலெக்ஷன்ஸும் வச்சிருக்காங்க. ட்ராக் ஃபண்ட் ரொம்ப நல்லா இருக்கு. இப்போ ட்ராக் ஃபண்ட் வந்து நியூவாக பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹோல்சேல் ப்ரைஸ் ரீட்டைல் ப்ரைஸ் ரெண்டுமே சொல்லியிருப்பாரு. ஸோ ஹோல்சேல் பார்ட்டிஸ் இங்கே பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ட்ராக் ஃபண்ட்டை வந்து நீங்கள் இங்கே பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா 240 rupees, பட் இங்கே வந்து 220 கொடுக்குறாரு. ஸோ நீங்கள் எடுத்து நீங்கள் மார்ஜின் வச்சு சேல் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு கேரண்டிலாம் கொடுக்குறாங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.